ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான ராகி இட்லி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன் இட்லி அரிசி. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாம். 1 கப் அளவு ராகி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மொத்தம் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கோம். அப்போது இதுக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை அவல். நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ராகியை ஒரு 5-6 தடவை நல்லா கழுவணும். ஏன்னா கழுவு இது டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5-6 தடவை, ஒரு 7 தடவைனாலும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற வச்சுக்கலாம். அவளையும் நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். 6 மணி நேரம் கழித்து தண்ணியெலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவளையுமே நான் தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாகவே நம்ம அரைக்க போட்டுடலாம். அவளையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி ஊற்றுறதுக்கு அளவாக பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி வராது, தோசை தான் வரும். இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் இது புளிக்கணும். இப்போ நம்ம காலையில் செய்கிறோம் அப்படின்னா நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம காலையில் செய்யலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ நான் இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் ராகியில் இட்லி ட்ரை பண்ணதில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது இட்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக வந்துருந்தது. இதுக்கு காரமாக ஏதாவது சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.